அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரேஷ்ட குருமுரளி. என்றும் குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஜூன் மாத பலன். அம்மன் அருள் டிவில பயங்கரமான ஒரு பலன். உச்சமான குருவோட சேர்ந்திருக்கிறார் சுக்கிரன். இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஜூன் மாசத்துல நிறைய நல்ல பலனை அள்ளி கொடுத்துரும். எல்லாருமே ஜூன் மாசம் பிறந்துட்டாவே எல்லாருமே ஜாதக நோட்டை எடுத்து பார்க்கணும். ஏன்னா குரு உச்சத்துல இருக்க. இனிமேதாங்க 12 ராசிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம் பலனை நல்ல நல்ல பலனை பிரிச்சு பிரிச்சு கொடுப்பாரு. எப்படி நம்ம செஞ்ச புண்ணியம் நம்மளை காப்பாத்தும். இந்த குரு உச்சத்துல இருக்க நான் சொல்றேன். நிறைய பேர் உங்க ஜாதகத்தை எடுத்து கண்டிப்பா செக் பண்ணிக்கங்க. உங்க பிரபு ஜாதகத்தை செக் பண்ணிக்கிட்டு இந்த ஜூன் மாசம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எதுல போகணும், எதுல போகக்கூடாது கரெக்டா பிளான் பண்ணி போங்க. கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு வெற்றி இலக்க பார்க்கறது கண்டிப்பா இருப்பீங்க நீங்களா. அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, பொதுவாக ரிஷபராசி காலச்சக்கரத்தின் 2வது ராசி ரிஷபம். நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் ரிஷபத்துக்கிட்ட நிறைய இருக்கும் பாருங்க. இது உழைப்பாளிகள் பிறந்த ராசின்னு சொல்லணும். நல்லா 24 மணி உழைக்க சொன்னா உழைக்க ரெடி. ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுவாங்க ரிஷபம். பயங்கர கற்பனை. எப்படி பின்னாடி நடக்கக்கூடியதை முன்னாடியே யோசிக்கக்கூடிய கற்பனை இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இதுதான் ரிஷபத்துடைய தன்மை. ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா பின் வாங்க மாட்டாங்க. முன் வச்ச கால பின் வைக்காத ஒரே ராசி ரிஷபம் தான். தைரியம், தன்னம்பிக்கை, திறமையான குணம், கற்பனையான குணம், கலைகளை விரும்பக்கூடிய குணம், ஒரு வேலையை டக்குன்னு கத்துக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும் ரிஷபம். அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த ஜூன் மாச பலன் அம்மன் அருள் டிவில இதுக்கு முன்னாடி குரு பயிற்சி கொடுத்தோம். இப்ப உச்சமான குரு என்னென்ன யோகத்தை கொடுக்க போகுது நல்லா பாருங்க. ரிஷபராசி மிஸ் பண்ணிடுவார் அந்த வீடியோ. இது உங்க வாழ்க்கைக்கான ஒரு வெற்றியான நேரம். இந்த ஜூன் மாசம் அனைவருமே இந்த ஜூன் மாசத்தை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. என்ன காரணம் தெரியுமா? குரு பயிற்சி ஆயிட்டாரு. ஏன்னா உச்சமான குரு நிறைய பேருக்கு நல்லதை கொடுக்கும். அது உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது நல்லா பாருங்க. இந்த ஜூன் மாசத்துல கிரகம் இப்ப நிறைய கிரகம் பயிற்சி ஆகுது. அதனால நான் சொல்றேன், கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி சேனல்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப நம்ம அம்மன் அருள் டிவில நம்ம தொடர்ந்து எல்லாருடைய கிரக பயிற்சி கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுக்குறீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தயவு செய்து சொல்றேன், இது ஒரு பொது பலனை மட்டும்தான் பார்க்கணும். ஏன்னா இங்க இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க. என்ன நட்சத்திரம்? கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம். இப்ப எல்லாத்துக்குமே உங்க ஜாதக பிரகாரம் ஒரே மாதிரி பலன் இருக்காது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பலனை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதனால நான் ஜாதகத்தை பாருங்கன்னு சொல்லி நம்ம எல்லா வீடியோலும் நம்ம கொடுக்குறோம். மெயினா மாத பலன் வரும்போது யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் ஒரு வாழ்க்கையில ஒரு வெற்றி கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுங்க. இந்த மாசம் இப்படி பிளான் பண்ணியிருக்கோம். அந்த எல்லாரும் ஒரு மாதத்தை நோக்கி தானே ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த மாசம் என்ன பண்ணக்கூடாதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பதிவா இருக்கும். அதனால சொல்றேன், தசாபதியை பாருங்க, இப்ப சுத்தியோட கோச்சாகரத்தையும் பாருங்க. ரெண்டையும் மேட்ச் பண்ணாதான் ஒரு துல்லியமான ஒரு பதிவு எடுக்க முடியும். அதனால எல்லா வீடியும் ஒரு பொதுப்பல் நம்மள கொடுக்குறோம், வேற ஒண்ணும் கிடையாது. இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. இந்த மாசத்துல உங்களுக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இருக்கு அதுக்கான பதிவும் இந்த வீடியோல இருக்கு. கிரகம் இப்ப பாத்தீங்கன்னா உங்க ராசிலே பாருங்க, சூரிய பகவான் 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா புதன் பகவான், 3ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கும் கடகத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல கேது பகவான், அடுத்து பாத்தீங்கன்னா நேரம் 10ஆம் இடத்துல கேந்திரத்துல ராகு, 11ஆம் இடத்துல லாபத்துல சனி பகவான், 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். இதுல 3 கிரக பயிற்சி நான் சொன்னதுல உங்க ராசி அதிபதியான சுக்கிர பகவான் கரெக்டா 8ஆம் தேதி பயிற்சியாகி 3ஆம் இடத்துக்கு வெற்றி சனத்துக்கு போறாரு. 3ஆம் இடத்துல ஒரு 9ஆம் இடத்தை பாக்குறாரு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு வர்றது கரெக்டா ஜூன் மாசம் 16ஆம் தேதி வர்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் 2ஆம் இடத்துக்கு வருமான ஸ்தானத்துல தனஸ்தானத்துக்கு சூரிய பகவான் போறாரு. எப்பன்னா கரெக்டா ஜூன் மாசம் 15ஆம் தேதி. இதுதான் கிரகத்தோட அமைப்பு. நல்லா பாத்துக்கணும். உங்க ராசி அதிபதி நல்ல ஒரு அமைப்புல யாருக்கெல்லாம் எத்தனை பேருக்கு இந்த குரு பகவான் யோகத்துல இருக்கோ நல்லா பாருங்க. குரு பகவான் யாருக்கெல்லாம் யோகமா இருக்கும் அவங்க எல்லாத்துக்குமே இப்ப நல்ல நேரம் நெருங்கிடுச்சு. பாத்துக்க, குரு சுக்கிரன் இணைவு, அதுவும் உச்சமான குரு 100க்கு 200% பத்துல உச்சத்துல இருக்காரு குரு. ஜாதகத்துல அந்த அளவுக்கு இருந்துட்டாருன்னா இப்ப நீங்க உச்ச கட்டத்துக்கு போவீங்க, இல்லைன்னா இல்ல. எப்படி? ஜாதகத்துல குரு உச்சமா இருக்கணும், ஜாதகத்துல லக்னத்துக்கு குரு நல்லவரா இருக்கணும். இருந்தா இப்ப நல்ல யோகம். ஏன்னா நல்ல ஒரு அமைப்புல 3ஆம் இடத்துல வெற்றியில போய் நிக்கிறாரு. இது கூட 2ஆம் இடத்துல இருந்தாரு. நண்பர்கள் நல்லா பாருங்க. இது தயவு செய்து நான் ஏன் பலவீனத்தை சொல்றேன்னா, இதுக்கு மாதிரி நடந்த விஷயத்த நம்ம சொன்னாதான் உங்களுக்கு புரியும். அதனால சொல்றேன். இப்போ ஒண்ணும் இல்ல, 2ஆம் இடத்துல சுக்கிரபகவான் இருக்கான்னு வச்சுங்களேன். உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கா, அது புதனுடைய வீட்டை இருக்கா. அப்ப புதன்னா என்ன? அறிவு. அந்த இடத்துல என்னென்ன இருக்கு? காற்று மூலமாக ஏதாச்சும் ஒரு தகவல் தொடர்பு சம்பந்தமா ஏதாச்சும் ஒரு கேஸோ வழக்கோ தடையோ தாமதமோ நீங்க பார்த்துருப்பீங்க. இப்படி நம்ம உங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா புதன் கொஞ்சம் வீக்கா இருந்தார், வக்ரமா இருந்தார். அதனால சொல்றேன். வருமான பிரச்சனை, இட பிரச்சனை, பொய் பிரச்சனை, சகோதர சதவீத பிரச்சனை, எழுத்துக்கணித சம்பந்தோட பிரச்சனை, ஒரு கேசு பிரச்சனை,
வேலை பிரச்சனை, நண்பர்கள் பிரச்சனை, கூட்டாளி பிரச்சனை, கணவன் மனைவிகள் ஒற்றுமை இல்லாத தன்மைகள், கொஞ்சம் ஒரு எல்லாமே தடங்களாக ஒரு மைண்டு இல்லாத ஒரு குழப்பத்துக்கு நீங்க போயிருப்பீங்க. நீங்க கேட்டுக்கன்னா இது எல்லாத்துக்கும் நான் சொல்லலை. உங்க ஜாதகத்துல தசாபதி சரியில்லைன்னா இங்க 2ஆம் இடம் இருக்கும்போது 7ஆம் இடத்துக்கு அது 6ஆம் இடம் வரும், 8ஆம் இடம் வரும். அங்க கண்டிப்பா ஒரு பிரச்சனையோ கலகமோ கண்டிப்பா இருந்திருக்கும். வருமான பொருளாத்தையும் இறுக்கி பிடிக்கிறாப்புல நிறைய பேருக்கு நடந்திருக்கும். இதுக்கு ஏன் உங்களுக்கு நான் சொல்றேன்னா, கிரகம் இப்ப அப்படி இருந்துச்சு. ஒண்ணு இல்லை, இப்ப 7 கோடியர் 12ஆம் இடத்துல இருந்தாரு. இப்ப ஜூன் மாசம் 15ஆம் தேதி வரை இருக்காரு. இப்ப நண்பர்கள், கூட்டாளி, இடம், பூமி, கால்வலி, உங்களுடைய ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அடுத்து பார்த்தா பல்லு வலி, இது மாதிரி நிறைய ஒரு தொந்தரவுகள், அடுத்து சுவாச பிரச்சனை, சளி தொந்தரவுகள், உடம்பு உஷ்ணமாகிறது, இது மாதிரி நிறைய அமைப்பு பார்க்கக்கூடிய அமைப்பு வந்துடும். யாருக்கு? ரிஷபராசிகர் சொல்றேன். ஏன்னா அப்படிப்பட்ட கிரகம் இருந்துச்சு. இப்ப எல்லாமே பாருங்க, நல்ல ஒரு அமைப்புல நான் சொல்றேன், அந்த குரு சுக்கிரன் யோகமா இருக்கணும். ஜாதகத்தை பாருங்க, பார்த்துட்டு இப்போ மூவ் பண்ணுங்க, நல்லா இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ வேலை இடம் மாறணும்னா கண்டிப்பா மாறிக்கலாம். வெளிநாடு வெளியூர்ல எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் சரி, ஒரு இடம் மாற்றம் நீங்க பண்ணிக்கலாம். ஏன் நான் வெளிநாடை நான் குறிப்பிட்டு சொல்றேன்னா, குரு தான் உங்களுக்கு 11 கோடி வரும், அடுத்து பார்த்தா 8 கோடி வெளிநாடு கொடுக்கறதோட சேர்ந்து இந்த சுக்கிரபலம் நினைச்சு நேரம் 9ஆம் இடத்தை அவர் பாக்குறதுனால அங்கே வெளிநாடு வெளியூர்ல நல்ல ப்ரொமோஷனையும் நல்ல அனுகூலத்தையும் வேலை மாற்றத்தையும் கண்டிப்பா கொடுப்பார். ஆனா ஜாதகத்துல அந்த வெளிநாட்டுக்கான கிரகம் திசை நடத்தணும், அவ்வளவுதான். இதுதான் நீங்க உங்களை பார்க்க சொல்றீங்கன்னா பாத்தீங்கன்னா இப்போ கரெக்டா ஒரு அமைப்பு வந்துடும். ஒன்றும் இல்லை, இப்போ நிறைய கம்பெனிக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருப்பீங்க, அதுக்கான தீர்வு இப்போ கிடைக்கும். வேற ஒன்றும் கிடையாது. அரசாங்க சம்மந்தப்பட்ட தொடர்பு நீங்க போகலாம், இல்லை தலைமை பொறுப்பு போகலாம். இப்போ நிறைய பேர் அரசாங்க வேலையை மட்டும் எழுதாதவங்க இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு தனியார் ஒரு வேலை பார்க்குறீங்க, ஒரு தலைமை ஒரு பொசிஷனுக்கு நீங்க போகலாம். ஏன்னா ஒரு ராசி மேல சூரியன் உட்காந்துருக்காரு. எப்படி? சூரியன் உட்காந்துருக்காரு 4ஆம் வீட்டதிபதி சூரியவன் கேந்திராதிபதி உங்க ராசி மேல உட்காந்து, அடுத்து 2ஆம் இடத்துல அவர் கேந்திர யோகத்துல உட்கார்றாரு. 2ஆம் இடத்துல 8ஆம் இடத்தை பார்க்கும்போது வெளிநாடு வெளியூர் உள்ளவங்கலாம் வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி வரலாம், அதுக்கான அமைப்பு கொடுத்துருவாரு. இப்ப பாருங்க, நிறைய பேருக்கு இந்த கேஸு வழக்கு ஏதாச்சும் ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருந்தா அந்த வழக்குல ஜெயிக்கக்கூடிய அமைப்பு வரலாம். அப்பா சொத்து, தாத்தா சொத்து, ஏதோ ஒரு சொத்துக்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு வரலாம். குழந்தை பாக்கியம் மெயினா கிடைக்கும். நான் ஓப்பனா சொல்றேன், குழந்தை பாக்கியம் அதிகமா கருத்தரிக்கும். ஏன்னா குழந்தைக்காரகம் குருவோட சேர்ந்து சுக்கிரபலம் இறங்கிறனால குழந்தை பாக்கியம் கண்டிப்பா 100% உண்டு. திருமணம் நடக்காத அனைக்கும் திருமணம் நடந்துடும். ஏன்னா குருவுடைய பார்வை நேரம் 7ஆம் இடத்துல படுது. 7ஆம் வீட்டு அதிபதி உங்க ராசிக்கு வருது. ஜூன் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேருக்கு பாருங்க கல்யாணம் நடந்துட்டே இருக்கும். நண்பர்கள், கூட்டாளி, நிறைய ஒரு விஷயம் நடக்கும். நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் அதிகமா ரிஷபராசிக்கு இந்த கிரக அமைப்பு இருக்கு. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்ததே ரிஷபராசிக்காரங்க தான். அதிக ஜாதகம் கொடுத்தீங்க அம்மன் ரொட்டி. இப்ப எல்லாமே பாருங்க நல்ல ஒரு அமைப்பா இருக்குது. கடன் பிரச்சனை கண்டிப்பா கொஞ்சம் குறையும், நீங்க கவலைப்படாதீங்க. கடன் சுமையை குறைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வேலை செய்யும். ஏன்னா நல்ல ஒரு அமைப்பான ஒரு கிரக அமைப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்கிறனால கண்டிப்பா கடன் சுமை குறைக்கிற வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா குரு சுக்கிரன் இருந்து நேரம் 9ஆம் இடத்தை பார்த்து நேரம் லாபஸ்தானத்தை குரு பாக்குறதுனால கண்டிப்பா கடன் சுமை கொஞ்சம் வருமான பிரச்சனை கண்டிப்பா சரியாகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும். பார்த்து பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வருது. அதே மாதிரி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் தொழில பாருங்க நல்ல ஒரு மாற்றம் இனிமே வரும். தொழில எந்த ஒரு நஷ்டமோ தடையோ உங்களுக்கு வராது. தொழில நல்ல ஒரு அனுகூலமான ஒரு நேரம் கண்டிப்பா வேலை செய்யும். ஏன்னா தொழில்ஸ்தான அதிபதியை சனி பகவான் இந்த குரு பகவான் 9ஆம் பார்வையை பார்ப்பதால் நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்படி? தொழில்ஸ்தான அதிபதியை 9ஆம் பார்வையாக அந்த குரு பகவான் பார்ப்பதால் 11ஆம் இடத்தை அவர் பார்ப்பதால் தொழில் உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்கலாம். ரிஷபராசிக்கு 100% தொழில் நல்லா சொல்லலாம். ஆனா ஜாதகத்துல குரு சனி நல்லா இருக்கும். இல்லை நல்ல ஒரு அமைப்பு கண்டிப்பா வேலை செய்யும். அதே மாதிரி பாருங்க, படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் இப்போ அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதி ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். அம்மா வேலையோ அப்பா வேலையோ ஏதோ ஒரு வேலை அரசாங்க வேலை கிடைக்கும். உடம்பு ஆரோக்கியத்துல எந்த ஒரு செலவும் வராது. மருத்துவ செலவு கண்டிப்பா குறையும். ஏன்னா மருத்துவ கிரகமான 12ஆம் வீட்டு அதிபதி விரையாதிபதி 6ஆம் இடத்தை அவர் பார்ப்பதால் மருத்துவ செலவு கண்டிப்பா குறையும். அது இல்லாமல் மருத்துவ செலவு அதிபதி உங்க ராசிக்கு வரும்போது கண்டிப்பா இங்க தடங்கள் இருக்காது. டிரைவர் வேலை பார்க்குறவங்க, அடுத்து ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, மெக்கானிக்கல் துறை, அடுத்து கலைத்துறை, இசைத்துறை, உணவு சம்பந்தப்பட்ட துறை, இதெல்லாம் நல்ல ஒரு அமைப்பா கண்டிப்பா சூப்பரா வேலை செய்யும். ஏன்னா இந்த கிரகம் நல்லா இருக்கு, அதனால சொல்றேன். பெண்களுக்கு பாருங்க மிகப்பெரிய வெற்றி வரும். அதே மாதிரி லாட்ரி எடுக்கும் வெளிநாடு எத்தனை பேர் முயற்சி பண்றீங்க பார்த்தீங்களா? அவனா கண்டிப்பா லாட்ரி சீட் எடுங்க. அது கண்டிப்பா அதிலேயே பணத்தை போட்டு வரையாம நம்ம ஜாதகம் முப்பது கண்டிப்பா லாட்ரி யோகம் 100% வேலை செய்யும். குரு சுக்கிரன் இணைவுலாம் சொல்றீங்கன்னா உங்களுக்கு சொல்லவே மாட்டாங்க. 11ஆம் வீட்டு அதிபதியும் உங்க ராசி அதிபதியும் இணைஞ்சு இருப்பதால் கண்டிப்பாக லாட்ரி யோகம் 100% ஜூன் மாசம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் அடிக்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டு கண்டிப்பா இருக்கு. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம நம்ம ஜாதகம் முப்பது வெற்றி நிச்சயமா இருக்கு. இப்ப நட்சத்திரத்துக்கு போமா, முதல் நட்சத்திரம் என்ன வரும்? கார்த்திகை நட்சத்திரம். பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க, யார்கிட்டையும் கை கட்டி நிக்க மாட்டாங்க. நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம் நிறைய இருக்கும். இப்ப ஒரு தொழிலோ வேலையோ இடமோ பூமியோ ஒரு ஒரு அமைப்பு புதுசா ஒரு தொழில் பண்ணும் பொருள் சேர்க்கணும்னா கண்டிப்பா இந்த மாசத்துல நீங்க ஜூன் மாசம் பண்ணிக்கிங்க, நல்லா இருக்கு. திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும், குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், இடம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, வண்டி வாங்குவீங்க, பொருள் சேர்க்கை நிறைய இருக்கும். அரசியல், அரசாங்கம், நல்ல ஒரு தொழில் உத்தியோகம், நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாமே நல்லா இருக்கு. ஜாதகத்தை பாருங்க, தசாபதி பாருங்க, இப்ப டைம் நல்லா இருக்கு, கண்டிப்பா மூவ் பண்ணுங்க. ஏன்னா கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவங்க நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க, அதெல்லாம் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. அடுத்து ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரு அன்பான குணம், பாசமான குணம், எல்லாருமே அனுசரிச்சு போகணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், நாகரிகமான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும். எதுக்குமே நீங்க பயப்படாதீங்க. இனிமே எல்லாமே நல்லதா மட்டும்தான் வரும், கெட்டது உங்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள் கிடையாது. நான் ஏன் சொல்றேன்னா,
உங்க ராசி அதிபதி வீட்டுல யாரு? ஒரு நட்சத்திர அதிபதி வீட்டுல கடகத்துல குரு சுக்கிரன் இணைஞ்சிருக்கனால வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், எழுத்து கணித சம்பந்தப்பட்டது, படிப்புகளில் ஒரு மாற்றம், நிறைய ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. பாத்துங்க. யார் ரோஹிணி நட்சத்திரம் நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா தேடி வரும். எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறும். அடுத்து மிருகசீரிடம். தைரியமான குணம், நீதியான குணம், நேர்மையான குணம், பயங்கரமான திறமையான குணம் கூட நிறைய இருக்கு. யார்? மிருகசீரிடத்தை பார்த்தவங்க. இனிமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்பு இருக்காது, வழக்கு இருக்காது. இப்போ இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, நிறைய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா நீங்க பண்ணிக்கலாம். இன்னும் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு செலவே வராது. நிறைய பேருக்கு மருத்துவ செலவு, வரைய செலவு, வம்பு வழக்கு, வண்டி வாகன செலவு, நிறைய ஒரு பிரச்சனை நிறைய பார்த்துட்டீங்க. நான் சொல்றது ஜூன் மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா தேடி வரும். வரக்கூடிய ஜூன் மாத பலன் ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.